Hi students, welcomes you all. This is standard 12 max. In that we are discussing chapter 7 applications of differential calculus exercise 7.6. Okay, so ila nama paaka poradhu question number 1. Find the absolute extrema of the following functions on the given closed interval அப்படிን சொல்லி question கொடுத்திருக்காங்க. Okay, so absolute extrema find out பண்ணனும் அப்படின் சொல்லிருக்காங்க. முதல்ல absolute extrema find out பண்றதுக்கு உண்டான procedure என்னென்ன அப்படின் சொல்லி பாப்போம். Okay, a procedure for finding the absolute extrema of a continuous function f of x on the closed interval a, b. ஓகேவா? so procedure கொடுத்திருக்காங்க. so first என்ன find out பண்ணனும் அப்படினா critical numbers find out பண்ணனும். ஒரு function f of x அப்படினு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படினா அது வந்து நம்ம என்ன பண்ணனும் அப்படினா differentiate பண்ணனும். f dash of x அப்படினு சொல்லி கொண்டு வரணும். ஓகேவா? so அத 0 கூட ஈக்குவேட் பண்ணும் பொழுது நமக்கு வந்து பார்த்தோம்னா x values நமக்கு வந்து கிடைக்கும். ரைட்டா? so இது போல x values கிடைக்கும். so இந்த numbers தான் நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படினா critical numbers அப்படினு சொல்லலாம். then evaluate f of x at all the critical numbers and at the endpoints a and b. ஓகேவா? so நமக்கு கிடைச்சிருக்க critical numbers எல்லாமே a வேல்யூக்கும் b வேல்யூக்கும் in betweenல இல்ல a வேல்யூவும் b வேல்யூவுமே சேர்ந்து வருதா அப்படினு சொல்லி பார்க்கணும். ஓகேவா? ஏனா closed intervalல கொடுத்திருக்காங்க. For example, இப்போ ஒரு closed interval வந்து பார்த்தோம்னா 3,4 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா இதுக்கு in betweenல இருக்கணும். For example 3.5, 3.6 அப்படின்னு சொல்லி கிடைக்கணும். ரைட்? ஸோ அதை மீறி வெளியே வேற ஏதாவது வேல்யூ கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம அந்த கிரிட்டிக்கல் நம்பர்ஸை எடுத்துக்க கூடாது. ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எவாலுவேட் பண்ணணும். ஓகே, ஸோ 3, 4 அப்படி கூட வரல நமக்கு கிடைக்கிற வேல்யூ. சப்போஸ் இது க்ளோஸ்ட் இன்டர்வலா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா the largest and the smallest of the values in step 2 is the absolute maximum and the absolute minimum of f of x. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்குது பாத்தீங்களா இந்த கிரிட்டிக்கல் நம்பர்ஸ், அதுக்கப்புறம் அவங்க கொடுத்திருக்க க்ளோஸ்ட் இன்டர்வல். ஃபார் எக்ஸாம்பிள் கிரிட்டிக்கல் நம்பர் வந்து 3.5, 3.6 அப்படின்னு கிடைக்குதுன்னா ஸோ அடுத்த நம்பர்ஸ்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா எக்ஸ் வேல்யூ 3, இன்னொரு எக்ஸ் வேல்யூ வந்து 3.5, இன்னொரு எக்ஸ் வேல்யூ வந்து 3.6, ஃபைனல் எக்ஸ் வேல்யூ வந்து 4. ஸோ அப்போ நமக்கு மொத்தம் எத்தனை பாயிண்ட்ஸ் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 4 பாயிண்ட் இருக்கு. இந்த 4 பாயிண்ட்டுமே எடுத்துட்டு போய் நம்ம என்ன பண்ணணும்னா அவங்க கொடுத்திருக்க ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிட்டே வரணும். ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணி கிடைக்கிற ஆன்சர்ல லார்ஜஸ்ட் வேல்யூவை நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா அப்சல்யூட் மேக்ஸிமம்னும், அதுல சப்ஸ்டியூட் பண்ணி கிடைக்கிறதுல ஸ்மாலஸ்ட் வேல்யூவை நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா அப்சல்யூட் மினிமம்னும் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ அப்சல்யூட் மேக்ஸிமம் அண்ட் அப்சல்யூட் மினிமம் இது ரெண்டுமே ஃபைண்ட் அவுட் பண்றது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணி தான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கொடுத்துருக்க கொஸ்டினை சால்வ் பண்ண போறேன். ஓகே, ஸோ லெட் அஸ் ட்ரை அண்ட் சால்வ் த ப்ராப்ளம். ஸோ இங்க ஃபங்க்ஷன் வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா f of x is equal to x square minus 12x plus 10 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். f of x டிஃபரன்ஷியேட் பண்ணனா f dash of x, x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணனா 2x minus 12x டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 12. ரைட்? ஸோ நம்ம கண்டிஷன் என்ன கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும்னா f dash of x is equal to 0 அப்படின்னு எடுப்போம். ஸோ அப்போ இது எப்படி வரும் அப்படின்னா 2x minus 12 is equal to 0. ரைட்? அப்போ 2x is equal to 12, அப்போ x is equal to 12/2 அப்படின்னு கிடைக்கும். அப்போ x ஓட வேல்யூ என்னன்னா 6 இப்படின்னு வரும். ரைட்டா? ஸோ இந்த 6ங்கிற வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்டர்வல்குள்ள இல்ல. ஓகேவா? 1,2 அப்படிங்கிற இன்டர்வல்குள்ள இல்ல. ஸோ டஸ் நாட் பிலாங்ஸ் டு 1,2 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ நம்ம எண்ட் பாயிண்ட்ஸ் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 1, 2 இது மட்டும் எடுத்துக்கலாம். ரைட்டா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் எக்ஸ் வேல்யூ நான் என்னன்னு எடுத்துக்கிறேன் 1. ஸோ இதை எடுத்து நம்ம இந்த ஃபங்க்ஷன்ல போடுவோம். ஸோ f of 1 which is equal to 1 square minus 12 into 1 plus 10. Right? So 1 square in the sense 1 minus 12 plus 10. So அப்போ ஆன்சர் என்ன வரும்னா 11 minus 12 which is nothing but minus 1. நெக்ஸ்ட் வந்து x ஓட வேல்யூ வந்து நம்ம என்ன போடலாம் 2. அப்போ function of 2 which is equal to 2 square minus 12 into 2 plus 10. So அப்போ ஆன்சர் என்ன வரும்னா 4 minus 24 plus 10. அப்போ 14 minus 24 வரும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம்னா -10 இப்படின்னு வரும். ரைட்? ஸோ இதில் ஸ்மாலஸ்ட் வர வேல்யூவை நம்ம என்னன்னு சொல்லணும்னா அப்சல்யூட் மினிமம், மேக்ஸிமமா வர வேல்யூ வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்னா அப்சல்யூட் மேக்ஸிமம். ரைட்டா? ஸோ அப்சல்யூட் மினிமம் வேல்யூ நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா -10 at
எக்ஸோட வேல்யூ 2ன்னு போடும்பொழுது. அதே போல் அப்சல்யூட் மேக்ஸிமம் வேல்யூ வந்து நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா -1ன்னு எடுத்துக்கலாம் அட் x equal to 1ன்னு போடும்போது. ஓகேவா? ஸோ அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமா வந்து என்ன -10 அண்ட் -1. ஓகேவா? ஸோ இப்படி தான் அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரைட்? ஸோ இதுலேயே நம்ம அடுத்த சம் சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதான் கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் செகண்ட் ஒன்க்கு f of x equal to 3x power 4 minus 4x cube அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். f of x டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா f dash of x 3 கான்ஸ்டன்ட்டு x power 4 டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 4x cube அப்படின்னு வரும். மைனஸ் 4 கான்ஸ்டன்ட்டு x cube டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 3x ஸ்கொயர். ரைட்டா? ஸோ இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 12x cube minus 12x square அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ரைட்? ஸோ நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா f dash of x is equal to நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் 0 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ அப்போ என்னென்னு எழுதலாம் அப்படின்னா 12x cube minus 12x square which is equal to 0. ரைட்டா? ஸோ இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 12x ஸ்கொயரை வெளியே காமனாக எடுத்துடுறேன். ஸோ அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்னென்னு இருக்கும் அப்படின்னா x, ஏன்னா இதுலேருந்து 12x ஸ்கொயர் வெளியே போயிடுச்சு. ஸோ அப்போ ரிமைனிங் x மட்டும் இருக்கும். ஸோ இதுலேருந்து 12x ஸ்கொயரும் வெளியே போனதுனால -1 which is equal to 0. ரைட்? ஸோ இந்த ஃபேக்டரை 0 கூட கம்பேர் பண்ணுறேன். அப்போ 12x ஸ்கொயர் equal to 0 1 ஆர் x minus 1 equal to 0 1. ரைட்டா? ஸோ இதில் x வேல்யூ கண்டிப்பாக நமக்கு என்னென்ன ஆகிடும்னா 0ன்னு ஆகிடும். இதில் x வேல்யூ வந்து நமக்கு என்னென்ன ஆகிடும்னா 1 அப்படின்னு ஆகிடும். ரைட்? ஸோ இதில் நம்ம கிளியராக அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஹியர் x வேல்யூ வந்து 0 1ன்னு வருது which is belongs to the given interval. ஓகேவா? ஸோ given closed interval என்ன கொடுத்துருக்காங்க -1, 2. ரைட்டா? ஸோ இந்த -1, 2ல கண்டிப்பாக இந்த 0 and 1ங்கிற வேல்யூ வந்துடும். ரைட்டா? ஸோ அப்போது இந்த வேல்யூ இதுக்குள்ளே இருக்குது. அப்போ எண்ட் பாயிண்ட்ஸ் நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 0, சாரி ஃபர்ஸ்ட்லேருந்து எடுத்துக்கலாம். எக்ஸோட வேல்யூ வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர்லேருந்து எடுக்கிறோன்னா -1, அடுத்து 0, அடுத்து 1ன்னு எடுத்துக்கலாம், அடுத்து 2. ரைட்டா? ஸோ இந்த 4 பாயிண்ட்டையும் எடுத்து அவங்க கொடுத்துருக்க ஃபங்க்ஷனில் போட்டு நம்ம அப்சல்யூட் மினிமம் அண்டு மேக்ஸிமம் வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ரைட்? ஸோ அப்போ எப்படி வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ் வேல்யூ வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் -1. ஸோ அவங்க கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து என்ன f of -1 is equal to 3 times of -1 whole power 4 minus 4 times of -1 whole cube. ரைட்டா? ஸோ 3 into -1 whole power 4. ஸோ ஈவன் டிகிரி வருது அப்படிங்கிறதுனால இது வந்து என்னென்னு ஆகிடும்னா ப்ளஸ்ன்னு ஆகிடும். மைனஸ் 4 டைம்ஸ் ஆஃப் இது ஆட் டிகிரின்னு வரதுனால இது -1ன்னே இருக்கும். அப்போ என்ன எழுதிக்கலாம் 3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4. அப்போ ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும்னா 7. ஸோ அடுத்து நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்னா 0ன்னு எடுத்துக்கலாம். அப்போது எக்ஸோட வேல்யூ 0 அப்படின்னு எடுத்தோம்னா f of 0 which is equal to 3 times of 0 power 4 minus 4 times of 0 power 3. ஸோ 0 into any நம்பர் ஆன்சர் என்னன்னு ஆகிடும்னா 0ன்னு ஆகிடும். ரைட்டா? ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 1 எடுத்து அப்ளை பண்ணணும். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 1. ரைட்டா? ஸோ அப்போ f of 1 அப்படின்னு போட்டோன்னா 3 into 1 power 4 minus 4 into 1 power 3. ரைட்டா? ஸோ அப்போ 3ன்னு ஆகிடும். ஏன்னா 1 power 4 1 தான். 1 into 3 3 மைனஸ் 1 கியூபும் 1 தான். ஸோ 1 into 4 4. ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும்னா -1. அடுத்து வந்து நம்ம என்ன போடணும்னா 2 போடணும். அப்போ எக்ஸுக்கு வந்து 2ன்னு எடுத்தோம்னா f of 2 which is equal to 3 times of 2 power 4 minus 4 times of 2 power 3. ரைட்டா? ஸோ 3 times of 2 power 4னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 16 அப்படின்னு வரும். மைனஸ் 4 times of 2 cube என்ன வரும்னா 8. ரைட்டா? ஸோ 3 into 16 என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 48ன்னு வரும். மைனஸ் 4 into 8 என்ன வரும்னா 32. இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 16. ஸோ இப்போ இந்த 4 வேல்யூவில் எது பிக்கர் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா 16. ரைட்டா? தேர்ஃபோர் அப்சல்யூட் மேக்ஸிமம் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா 16 எடுத்துக்கலாம். எப்போ அது கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அட் எக்ஸோட வேல்யூ 2ன்னு போடும்போது. அதே போல் அப்சல்யூட் மினிமம். ரைட்? ஸோ கிடைச்சிருக்கிற வேல்யூலேயே ஸ்மாலஸ்ட் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா -1 தான். ஸோ அது எப்போ கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அட் எக்ஸோட வேல்யூ +1ன்னு போடும்பொழுது. ஓகேவா? ஸோ இதுதான் அப்சல்யூட் மேக்ஸிமம் அண்டு மினிமம் ஆஃப் த வேல்யூ ஆஃப் த கிவன் ஃபங்க்ஷன்
3x power 4 minus 4x cube. Okay, wow? So I hope you are understand the second sum. So let us do the third one now. So next third one என்ன function கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா f of x is equal to 6x power 4 by 3 minus 3x power 1 by 3 அப்படின்னு கொடுத்திருக்காங்க from the given interval minus 1, 1 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So first நம்ம என்ன பண்ணுவோம், critical numbers find out பண்ணுவோம். So f dash of x is equal to, இது differentiate பண்ணணும். நமக்கு நார்மலா தெரியும் x power என்னன்னா n into x power n minus 1 அப்படின்னு எடுப்போம். So அப்போ 6 கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டோம்னா இதுல n ஓட வேல்யூ வந்து 4 by 3. So 6 into 4 by 3 into x power 4 by 3 minus 1. ரைட்டா, அதே போல அடுத்த டைம் பண்ணலாம் 3 times of 1 by 3 into x power 1 by 3 minus 1 இப்படின்னு கிடைக்கும். ரைட், ஸோ இது ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணலாம். 3 1s are 3 2s are 6. அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 2 4s are 8. x பவர் இது என்ன ஆகும் அப்படின்னா 4 by 3 minus 1. ஸோ எல்சிஎம் எடுத்தோம்னா 4 minus 3 by 3. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 1 by 3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ரைட்டா, ஸோ அப்போ x பவர் 1 by 3 அப்படின்னு எழுதிக்கலாம். இதில் 3 and 3 கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ சிம்பிளாக நம்ம என்ன எழுதிக்கலாம்னா மைனஸ் எக்ஸ் டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் இதை எழுதும்போது மைனஸ் 2 by 3 அப்படின்னு சொல்லி ஆகிடும். ரைட்டா, ஸோ அடுத்து நம்ம கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுப்போம். ஸோ அப்போ இது எப்படி எழுதிக்கலாம், 8x பவர் 1 by 3 மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 2 by 3 விச் இஸ் ஈக்குவல் டு 0 இப்படின்னு வரும். ரைட்டா, 0. ஸோ இந்த எக்ஸ் பவர் மைனஸ் 2 by 3 அந்த பக்கம் கொண்டு போகிறேன். அப்போ 8x பவர் 1 by 3 மட்டும் இங்கே இருக்கும் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் மைனஸ் 2 by 3 இப்படின்னு ஆகிடும். ரைட்டா, ஸோ நமக்கு எக்ஸ் வேல்யூ தான் வேணும். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடுறேன். அப்போ எனக்கு என்னென்ன இருக்குன்னா 8 ஈக்குவல் டு எக்ஸ் பவர் மைனஸ் 2 by 3 டிவைடட் பை எக்ஸ் பவர் 1 by 3 இப்படி ஆகிடும். ஸோ இதில் 8 அகைன் இங்கே இருக்கும். இந்த டிகிரியை மேலே கொண்டு போகிறேன். ஸோ ஆல்ரெடி நமக்கு என்ன இருக்குன்னா எக்ஸ் பவர் மைனஸ் 2 by 3 இன்டூ எக்ஸ் பவர் மைனஸ் 1 by 3 அப்படின்னு ஆகிடும். ஸோ அப்போது 8 ஈக்குவல் டு பேஸ் சேமாக இருக்கிறதுனால பவர் ஆட் பண்ணிடலாம். ஸோ மைனஸ் 2 by 3 minus 1 by 3 அப்படின்னு ஆயிடும். So 8 is equal to x power minus 3 by 3 அப்படின்னு ஆயிடும். So 8 equal to x power minus 1 அப்படின்னு ஆயிடும். ரைட், அப்போ 8 equal to இது வந்து எப்படி எழுதிக்கலாம்னா 1 by x. பட் நமக்கு x ஓட வேல்யூ தானே வேணும். ஸோ அப்போ அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்து எழுதணும்னா x equal to 1 by 8 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ரைட்டா, ஸோ 1 by 8 அப்படின்னு பார்த்தோம்னா டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 0. ஸோ 8 1s are 8, ரிமைண்டர் வந்து 2ன்னு வரும். ஸோ 8 2s are 16. ஸோ இப்படி போயிட்டே இருக்கும் 0.125 அப்படி வரும். ரைட்டா, ஸோ அது வந்து பார்த்தோன்னா மைனஸ் 1க்கும் ப்ளஸ் 1க்கும் இன் பிட்வீனில் தான் இருக்குது. அப்போ நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1 by 8 இஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் 1, 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ரைட்டா, இப்போ நம்ம அடுத்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் அண்டு மினிமம் வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நான் என்னென்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா மைனஸ் 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, எக்ஸோட வேல்யூ என்ன எடுத்துக்கிறேன், மைனஸ் 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போது 6 இன்ட்டு மைனஸ் 1 ஹோல் பவர் 4 by 3. ரைட்டா, தென் மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 1 ஹோல் பவர் 1 by 3 இப்படின்னு வரும். ரைட்டா, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 6 அப்படியே வச்சுக்கிறேன். 1க்கு வந்து பார்த்தோன்னா கியூப் ரூட் எடுக்கிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா இது எப்படி எழுதலாம்னா 1 by 3 into 4 அப்படின்னு கூட எழுதலாம். 1 by 3 அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா இதுக்கு கியூப் ரூட் ஆகும். மைனஸ் 1க்கு கியூப் ரூட் எடுத்தனா என்ன வரும், மைனஸ் 1 தான் வரும். ஸோ பவர் 4. ஓகேவா, ஸோ ஈவன் டிகிரியில் வரதுனால மைனஸ் 1 வந்து என்னென்ன ஆகிடும்னா ப்ளஸ் 1 அப்படின்னு ஆகிடும். ரைட், ஸோ மைனஸ் 3 டைம்ஸ் ஆஃப் மைனஸ் 1க்கு கியூப் ரூட் எடுத்தோம்னா நமக்கு என்ன தான் கிடைக்கும்னா மைனஸ் 1 தான் கிடைக்கும். ரைட்டா, ஸோ அப்போ என்ன கிடைக்கும்னா 6 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3. ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும்னா 9. ரைட்டா, ஸோ அடுத்து வந்து நான் என்ன போடுறேன்னா ப்ளஸ் 1 அப்படின்னு போடுறேன். அப்போ என்ன ஆகும்னா 6 இன்ட்டு 1 பவர் 4 by 3 மைனஸ் 3 இன்ட்டு 1 பவர் 1 by 3. ரைட்டா, ஸோ 6 இன்ட்டு 1 பவர் எனி நம்பர் 1 தான், மைனஸ் 3 இன்ட்டு 1 பவர் எனி நம்பர் 1 தான். ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னா 6 மைனஸ் 3 ஆகிடும். ஸோ ஆன்சர் வந்து 3. அடுத்து வந்து 1 by 8 போடணும். ஸோ எஃப் ஆஃப் 1 by 8 அப்போது 6 டைம்ஸ் ஆஃப் 1 by 8 ஹோல் பவர் 4 by 3 மைனஸ் 3 டைம்ஸ் ஆஃப் 1 by 8 ஹோல் பவர் 1 by 3 அப்படின்னு வரும். ரைட்டா, ஸோ இதுக்கு மட்டும் நான் ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணி காட்டுறேன். 1 by 8 ஹோல் பவர் 4 by 3 இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 1 by 8 ஹோல் பவர் 1 by 3
ஹோல் பவர் 4 இப்படி எழுதிக்கலாம். ரைட்டா? 1/8க்கு கியூப் ரூட் எடுத்தோம்னா நமக்கு என்ன வரும்னா 1/2ன்னு வரும், ஹோல் பவர் 4. ரைட்? ஸோ 1க்கு 1 பவர் 4 வந்து 1 தான் வரும். 2 பவர் 4 வந்து நமக்கு என்னன்னு கிடைக்கும்னா 16. ரைட்? அப்போ இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 6 டைம்ஸ் ஆஃப் இதோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 1/16. ரைட்டா? மைனஸ் 3 டைம்ஸ் ஆஃப் 1/8க்கு கியூப் ரூட் எடுத்தோம்னா 1/2. ரைட்டா? ஸோ இது கேன்சல் அவுட் பண்ணி எழுதலாம் 2 டேபிளில். 2 3s are 6, 2 8s are 16. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும் 3/8 மைனஸ் 3/2. ரைட்டா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும்னா நமக்கு எல்சிஎம் எடுத்து எழுதணும். ஸோ எல்சிஎம் எடுத்து எழுதணும்னா இதில் டினாமினேட்டர் 8ன்னு ஆகணும்னா இதை மேலேயும் கீழையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 3/8 மைனஸ் 12/8 அப்படின்னு ஆகும். ஸோ 8 காமன் ஆகிடும். ஸோ 3 மைனஸ் 12 ஆன்சர் வந்து என்ன வரும்னா மைனஸ் 9/8. ரைட்டா? ஸோ அப்போ இதுக்கும் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இது மூணுத்தில் எது ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்னு பார்த்தோன்னா இதுதான் மைனஸில் வருது. அப்போ ஸ்மாலஸ்ட் நம்பர் இதுதான். மேக்ஸிமம் நம்பர் அப்படின்னு பார்த்தோன்னா இதுதான். ரைட்? நான் இந்த இடத்துல எழுதிக்கிறேன். therefore absolute maximum வந்து பார்த்தோன்னா 9. absolute maximum is 9 at x equal to -1. அதே போல் absolute minimum வந்து பார்த்தோன்னா -9/8 at x equal to 1/8 அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்னா சம்ம கன்க்ளூட் பண்ணணும். இது தேர்ட் சம்க்கு உண்டானது. அதே போல் ஃபோர்த் ஒன் எப்படின்னு நம்ம போட்டு பார்க்கலாம் இப்போ. ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் சம்மில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா f of x equal to 2 cos x plus sin 2x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு உண்டான இன்டர்வல் வந்து 0 to π/2. ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் f dash of x. இதில் 2 கான்ஸ்டன்ட்டு cos x டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா மைனஸ் sin x. ரைட்டா? பிளஸ் sin 2x டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா என்ன ஆகும்னா cos 2x. திரும்ப இந்த 2x டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா into 2. ரைட்? ஸோ நமக்கு வந்து கிரிட்டிக்கல் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா f dash of x is equal to 0 அப்படின்னு எடுப்போம். ஸோ அப்போ இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா -2 sin x plus 2 cos 2x அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம், which is equal to 0. ரைட்டா? ஸோ நான் இந்த டைம் அந்த பக்கம் கொண்டு போகிறேன். அப்போ -2 sin x which is equal to -2 cos 2x அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். Here -2 and -2 get cancel. அப்போ என்ன வரும் அப்படின்னா sin x equal to cos 2x. ஓகேவா? ஸோ sin xும் cos 2xும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. எப்போ ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே வந்து சைனுக்கு வந்து நான் எக்ஸுக்கு வந்து π/6 அப்படின்னு ஒரு வேல்யூ போடுறேன். அப்போது sin π/6ன்னு வரும், which is equal to cos 2 times of π/6 அப்படின்னு வரும். ஸோ அப்போது இது வந்து sin π/6னா நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 30 டிகிரி. sin 30 டிகிரியோட வேல்யூ என்னன்னா 1/2, which is equal to இதை கட் பண்ணோன்னா நமக்கு cos π/3ன்னு ஆகிடும். cos π/3னா நமக்கு 60 டிகிரி. ஓகேவா? ஸோ cos 60 டிகிரியோட வேல்யூவும் 1/2 தான். ஸோ அப்போது நமக்கு வந்து இது ரெண்டுத்தில் ஈக்குவலாக எப்போ கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸோட வேல்யூ π/6. ரைட்? அதே போல் அடுத்து எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன போடலாம் அப்படின்னா பை போட்டாலும் நமக்கு வந்து எப்படி தான் இருக்கும்னா ஈக்குவலாக தான் இருக்கும். ரைட்டா? ஸோ ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா வெறும் π/6 மட்டும்தான் எடுக்க போகிறேன். ஓகேவா? ஏன்னா நமக்கு இந்த இன்டர்வல்குள்ளே தானே வரணும். ஸோ இந்த இன்டர்வல்குள்ளன்னு பார்த்தோன்னா π/6 தான் வரும். பை வந்து பார்த்தோன்னா இதை விட்டு வெளியே போயிடும். ரைட்டா? ஸோ அப்போது எக்ஸோட வேல்யூ நான் என்னென்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா π/6 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன், which is belongs to 0, π/2. ரைட்டா? ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்து மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ எக்ஸோட வேல்யூ 0, π/6, நெக்ஸ்ட் வந்து π/2. ரைட்? ஸோ கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து என்ன f of x is equal to 2 cos x plus sin 2x. ரைட்டா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ நான் என்னென்னு போடுறேன்னா 0. அப்போ என்ன ஆகும்னா 2 cos டைம்ஸ் ஆஃப் 0 plus sin 2 டைம்ஸ் ஆஃப் 0. ரைட்டா? ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் காஸ் 0ஓட வேல்யூ 1 ப்ளஸ் சைன் 0ஓட வேல்யூ 0. அப்போ 2 × 1 என்னென்ன ஆகிடும்னா 2. அடுத்து வந்து என்ன பண்ணலான்னா எக்ஸோட வேல்யூ வந்து π/6 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ 2 cos π/6 ப்ளஸ் சைன் 2 டைம்ஸ் ஆஃப் π/6 அப்படின்னு வரும். ஸோ 2 cos π/6னா cos 30 டிகிரி அப்படின்னு வரும். cos 30 டிகிரியோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா √3/2. இது கட் பண்ணோன்னா என்ன ஆகும்னா sin π/3 அப்படின்னு ஆகிடும். sin π/3னா 60 டிகிரி.
ஸோ 60 டிகிரியோட வேல்யூ என்ன, sin 60 டிகிரியோட வேல்யூ √3/2 ரைட்டா. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணலாம், இந்த 2க்கு இந்த 2 கட் ஆகிடும். அப்போது என்ன ஆகும்னா √3 + √3/2 ரைட். ஸோ இது எல்சிஎம் எடுத்து எழுதணும் அப்படின்னா 2√3 + √3/2. ஸோ ஆன்சர் வந்து 3√3/2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ரைட்டா. ஸோ அடுத்து நம்ம என்ன அப்ளை பண்ணணும்னா π/2. ஸோ f of π/2 ரைட்டா. ஸோ 2 cos π/2 plus sin 2 times of π/2 ரைட்டா. ஸோ 2 cos π/2 ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 0 பிளஸ் இது 2 and 2 கேன்சல் ஆகிடும். sin பையோட வேல்யூ என்னன்னா 0. ஸோ 2 × 0 0, ஆல்ரெடி இங்கே இன்னொரு 0 இருக்கிறதுனால 0. ஸோ 0 + 0 0 ரைட்டா. ஸோ இதில் மேக்ஸிமம் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் வரும் ஓகேவா. ஏன்னா இதில் 3ன்னு வந்துருச்சு ரைட். ஸோ 3 × 1.732 அப்படின்னு பார்த்தோன்னா இது பெரிய நம்பராக தான் போகும். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணாலும் நமக்கு கண்டிப்பாக மேக்ஸிமம் வேல்யூ தான் கிடைக்கும் ரைட்டா, கம்பேரிங் டு 2 ரைட். ஸோ அப்போ என்னென்னு எழுதிக்கலாம்னா அப்சல்யூட் மேக்ஸிமம் இஸ் 3√3/2 at x = π/6. அதே போல் அப்சல்யூட் மினிமம் வந்து பார்த்தோன்னா 2 at x = 0 அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம்னா கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் அப்சல்யூட் மினிமம் வேல்யூ வந்து என்னன்னு வரும்னா 0ன்னு வரும். ஓகே சாரி தப்பாக போட்டேன். ஸோ 0 at x = என்ன வரும் அப்படின்னா π/2. ஓகே சாரி, தேங்க்யூ.